தலைமையேற்றுவிட்டு சென்றிருக்கிற முத்துரெட்டி ஐயா, முன்னிலை வைத்திருக்கிற நம்முடைய சித்ரா மண்டல் மற்றும் இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய சுந்தரேசன் ஐயா மற்றும் கூடியிருக்கிற இந்த திருவிக்கா பேச்சு பயிலங்கம் என்கிற இந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்திலே வணங்கி இருட்டிலிருந்து வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் கஷ்டப்படுகிற தோழிகளுக்கு வெளிச்சத்தை அடையாளப்படுத்துகிற அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை வெளிச்சப்படுத்துவதற்காக கூடியிருக்கிற இந்த நல்ல நிகழ்விலே அவர்களுக்கு தங்களால் என்ற உதவிகளை செய்கிற அந்த செயலையும் தாண்டி அவர்களையும் இந்த சமூகத்திலே அவர்களுடைய திறமையையும் இந்த சமூகத்துக்கு பயன்படுகிற வகையிலே பயன்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நல்ல பணியை மேற்கொள்ளுகிற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த அமைப்பு இந்த கிளை 5வது கிளை தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கிளைக்கு மிக பொருத்தமான அந்த நெறியாளர்கள் கிடைத்திருக்கிறார். கரவொலி கார்த்திகேயனை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். அவர் கோபப்பட்டு அல்ல, கோபப்படுகிற மாதிரி கூட என்னைக்குமே பார்த்திருக்க முடியாது. அப்படி ஒரு கரவொலி கார்த்திகேயனுக்கு ஒரு அருமையான இந்த பணி கிடைச்சிருக்குது. நிச்சயமாக அந்த கரவொலி கார்த்திகேயன் மூலமாக இந்த அமைப்புக்கு இந்த குழந்தைகளுக்கு இந்த சகோதரிகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்பதிலே அதேபோல நம்முடைய ராமமூர்த்தி அவர்கள் சிரிக்க பேசக்கூடியவர். இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல பணியை இங்கே நிகழ்த்த இருக்கிறார்கள். இந்த பணி மென்மேலும் தொடர வேண்டும். இதுபோன்று இன்னும் பல்வேறு கிளைகளை இந்த திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் பெற வேண்டும் என்பதை கூறி, வாழ்க்கையில சாதிப்பதற்கு என்ன வேண்டும்? ஒரு மனிதன் வாழ்க்கையில சாதிப்பதற்கு என்ன வேண்டும்? அவனுக்கு என்ன காசு பணம் வேணுமா? இல்ல மனிதனுக்கு வேண்டிய மனித உறுப்புகள் தேவை? இதுவெல்லாம் எதுவும் அல்ல. மனிதன் வாழ்க்கையிலே சாதிப்பதற்கு வரலாற்றிலே இந்த நாள் ஒரு பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கிற ஒரு நாள். 1940 உத்தம் சிங் என்கிற ஒரு இந்தியன் லண்டனுக்கு சென்று அங்கே மைக்கேல் ஓடயர் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்திய எதிரியை சுட்டு வீழ்த்திய நாள் இந்த நாள் வரலாற்றிலே. 1919 வருடத்திலே நடந்த ஒரு நிகழ்வுக்காக அதற்கு பிறகு 21 வருடம் தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கியே பயணித்து வாழ்க்கையிலே தான் என்ன நினைத்தானோ அதை சாதித்தான் என்பதை வரலாறு சொல்லித் தருகிற நாள் இந்த நாள். 1919 நடைபெற்ற பஞ்சாப் படுகொலையிலே ஓடயர் என்கிற ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அதை